Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மொத்த கச்சா எண்ணெயும் அமெரிக்கா வந்து தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் நினச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. 307 தட் இஸ் வந்து 1.73 ட்ரில்லியன் பேரல்ஸ் வந்து வேர்ல்டோட ரிசர்வ்ஸ். இன்றைக்கி 307 வெனிசுலா கிட்டேருந்து கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இவங்களுக்கு உறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரே அமெரிக்கா எதிர்ப்பு நாடு என்று சொன்னிருக்கனால யார்? அது ஈரான் மட்டும்தான். சவுடி கூட ஏறத்தாழ வந்து ப்ரோவை போயிட்டாங்க. ஈராக்கு இவங்களோட டம்மி கவர்மெண்ட் தான் இருக்குது. இது உண்மையிலே இது சாத்தியமா? இது ஒரு மல்டிபோலார் வேர்ல்டாக இருக்குது. இப்போ ரஷ்யா ஒரு பெரிய சக்தியாக இருக்காங்க, சைனாவும் ஒரு பெரிய சக்தியாக இருக்காங்க, அமெரிக்காவும் ஒரு பெரிய சக்தி. இந்த 3 சக்திகள் வந்து மல்டிபோலார் வேர்ல்டாக இருக்குது. அப்போ எப்படி அமெரிக்காவால் தன்னுடைய அஜெண்டாவை செயல்படுத்த முடியும்? எப்படின்னா சார், அமெரிக்கா செயல்படுத்த முடியுமா என்பது தெரியாது. அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் வந்துள்ளது. இன்று கிட்டத்தட்ட வந்து அந்த பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டிருக்கலானால் 27 முதல் 30 ட்ரில்லியன் டாலர் வந்து ஆண்டுக்கு ஆண்டு ஜிடிபி செயல்பட்டே தீர வேண்டும். இன்று சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.8லேருந்து 2% வளர்ந்து கொண்டிருக்குது. போஸ்ட் கோவிடுக்கு பிறகு பெரிசாக வளர்த்தில்லை. அது மட்டுமல்ல, அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தில் அவ்வளோ ஒரு தரமான எண்ணெயும் இல்லை. ஓகே, அமெரிக்காலையும் இல்லை. அதனால் சில எண்ணெய் இங்கேருந்து ஏற்றுமதியாகி அங்கே கச்சா எண்ணெய் வந்து சுத்திகரிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க வந்து இருக்கக்கூடிய எண்ணெயாகப்பட்டு லைட் ஆயில் தான் அவர்கள் வைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த லைட் ஆயில் வந்து அவங்களோட பிளான்ட்டுக்கு வசதியாக ஏற்புடையது அல்ல. ஸோ அதனால் வெனிசுலாவை கைவிட்டு விட்டார்கள். ஹெவி ஆயில் போகும்போது இவர்களோட பிளான்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல. வெனிசுலாவை கேப்சர் பண்ணதுக்கு காரணமே தங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை பூர்த்தி தரமான கச்சா எண்ணெய், தரமான இவர்கள் பிளான்ட்டுக்கு ஒரு ப்ராசஸ் எளிதாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய எண்ணெயை தேர்ந்தெடுத்து விட்டார். அதே நோக்கத்தோடு தான் இன்று இவர்கள் வந்திருக்கு. நான் முன்பு சொன்னதை வந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தட் இஸ் வந்து ஒரு நாளைக்கு இவர்கள் கன்சியூம் பண்ணக்கூடியது கிட்டத்தட்ட 110 மில்லியன் பேரல் பர் டே இவர்கள் உற்பத்தி செய்வதை கன்சியூம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ சிலது வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. முன்னாடி வந்து வெனிசுலாலேருந்து பண்ணாங்க, மற்ற கண்ட்ரிகள்லேருந்து பண்ணால் இப்போ என்னென்னா ஒரு நாடுகளை கையகப்படுத்தும் போது எங்களோட கண்ட்ரோல்லே வந்துடுதுன்ற ஒரு நோக்கு தான் இவர்கள் மனதில் டாப் ப்ரையாரிட்டியாக உள்ளது. அதுதான் முக்கிய காரணமாக கருதப்படுவது. அதுதான் என் வியூகப்படி இந்த 26 வந்து கடினமாகத்தான் செல்லும். இந்தியாவிற்கு எண்ணெய் எளிதில் கிடைக்காது. இந்த மனோநிலையோடு இந்தியா செயல்பட வேண்டும் என்பது என் கருத்து. ஆனால் நம்மளுடைய வெளியுறவுத்துறை சார்ந்த கொள்கை என்பது ஏற்றுமதியிலும் சரி இறக்குமதியிலும் சரி கடந்த 7 வருடம் நான் பார்த்ததில் திருப்திகரமாக இல்லை.